ஹலோ கைஸ், வணக்கம். நீங்கள் போன சீரீஸில் வந்து எப்படி நம்ம வந்து வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து கண்டிஷ்னல் ரெண்டரிங் வந்து Vue JS ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கண்டிஷ்னல் ரெண்டரிங் அப்படின்னா ஒவ்வொரு டெம்ப்ளேட்லேயும் இல்லைன்னா ஃப்ரேம் ஒர்க்லேயும் ஒவ்வொரு டைப்பான கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து Vue JSல வந்து எப்படி நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, கண்டிஷ்னல் ரெண்டரிங்கில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. நம்ம ஒவ்வொரு வேல்யூஸ் இப்போ நம்ம வந்து வேரியபிள் 2 வேல்யூ கொடுத்துட்டு இது பிக்கரா இல்லை ஸ்மாலரா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரோக்ராம் போட்டிருப்பீங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா டேரெக்டாக ப்ரோக்ராம் போட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்கலாம், ஒரு 2 வேல்யூஸ் வந்து சின்னதாக பெருசாக அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து நார்மலான ஒரு இதில் ப்ரோக்ராம் பண்ணுவோம் அப்படின்னு. இஃப் ஏ கிரேட்டர் தேன் பின்னு போடுவோம், கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம், எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் வந்து நம்ம ப்ரோக்ராமிங்லலாம் யூஸ் பண்ணுற நார்மல் கன்வர்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு இப்போ இதிலே பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த கண்டிஷனில் பி இஸ் பிக் அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ ஏ கிரேட்டர் தேன் பியாக இருக்கனால ஏ இஸ் பிக். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இதுதான் நீங்கள் வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இது வந்து டேரெக்டாக நீங்கள் இது சேவ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக இது வருதில்ல. ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இப்படி தான் நான் வந்து Vue JSல யூஸ் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு டேக்லேயே v-if அப்படின்னு போட்டு நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து கண்டிஷன் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிரேட்டர் தேன் பி அப்படிங்கிறது நீங்கள் டேரெக்டாக, அதாவது ஓகே, நம்ம வந்து இந்த 2 வேரியபிளே எடுத்துக்கலாம் ஏ பி அப்படின்னு. ஸோ நான் வந்து ஏ கிரேட்டர் தேன் பி இப்படி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் எனக்கு என்ன பண்ணணுன்னா இந்த பி டேக் வந்து டிஸ்பிளே ஆகணும். இல்லைனா எனக்கு இந்த பி டேக் வந்து எப்போவுமே டிஸ்பிளே ஆகக்கூடாது. நீங்கள் வேணும்னா =ட்ரூன்ற மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேணால் சிம்பிளிசிட்டிக்காக ஏ கிரேட்டர் தேன் பின்னு மட்டும் போட்டுக்கலாம். ஸோ அடுத்து வந்து எல்ஸ் கண்டிஷன் கொடுக்கறதுக்கு v-else அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு டேக்கில் வந்து நமக்கு ஏதாச்சும் கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னா v-ifன்னு கொடுக்கணும். ஸோ ஐ திங்க் கர்லி பிரேசஸ் ஏதோ ப்ராப்ளம். ஓகே, நம்ம அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸாம்பிளுக்கு போட்ட ப்ரோக்ராம்ஸை வந்து ரிமூவ் பண்ணி பார்ப்போம். I think wheels has no adjacent. Okay, adjacent இல்லைன்னு சொல்லுது. Okay, so v-if ஓகே, நம்ம இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி அந்த கர்லி பிரேசஸ்னால தான் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டேக் யூஸ் பண்ணியிருக்கோம்ல. ஃபஸ்ட்டு டேக்கில் வந்து ஏ கிரேட்டராக இருந்தால் மட்டும் அதை டிஸ்பிளே ஆகணும், கீழே எல்ஸ். இப்போ நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா பி இஸ் பிக்னு மட்டும் வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு காரணம் என்னென்னா கீழே B20 அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்குது, ஸோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. செகண்ட் கண்டிஷன் வந்து டைரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏ வந்து 100 அப்படின்ற மாதிரி போட்டு இப்போ வந்து சேவ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து டைரெக்டாக வந்து ரெண்டர் ஆகுதா. ஸோ இதுதான் வந்து கண்டிஷ்னல் ரெண்டரிங் அப்படிங்கிறதுல if-else ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி டெம்ப்ளேட்லேயே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி Vue JSல வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து if-else கண்டிஷன்ஸை டைரெக்டாக கொடுத்துக்க முடியும். ஓகே, உங்களுக்கு if-else புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு செகண்ட் ஸ்டெப்பு போகலாம். ஏன்னா இப்போ நம்ம நார்மல் ப்ரோக்ராமிங் கன்வென்ஷன்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம், if-else மட்டும் இல்லை else if எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ ஒன்றுக்கு மேலே கண்டிஷன்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம்.
ஸோ இதுக்கு நான் வந்து இன்னொரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ cனே டிஃபைன் பண்ணுறேன். ஓகே 50ங்கிறது கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நாம் வந்து என்ன பண்ணுறதுன்னா சேம் மெத்தடு, எந்த வித சேஞ்சஸும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு பிரேக் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து சேம் அதில் எப்படி வந்து a greater than b யூஸ் பண்ணேனோ அதே மாதிரி p டேக் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ 3 p டேக் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ஏவா பியா சியா கிரேட்டர் அப்படிங்கிறத பார்க்கணும்ல. ஸோ ஃபஸ்ட்டில் a is big, b is big, c is big அப்படிங்கிறத நான் வந்து 3 p பேராகிராஃப் டேக்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து நான் கண்டிஷன் தரேன். v-if equal to a greater than b and a greater than c. இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆப்வியஸ்லி எதாக இருக்கும், a தான் கிரேட்டராக இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 2 கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா a கண்டிப்பாக வந்து லார்ஜராக இருக்கும் அப்படிங்கிறது தான் அது கண்டிப்பாக நமக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து v-ifல வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், a greater than b அப்படிங்கிறதும் a greater than c அந்த ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா a is bigன்னு அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ அடுத்த கண்டிஷனில் v-else-if அப்படின்னு தரணும். ஏன்னா இது இல்லை அப்படின்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகே, ஸோ a greater than b அப்படின்னு நம்ம மேலே போட்ட மாதிரி b greater than a, b greater than c அப்படின்னு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா b தான் கிரேட்டராக இருக்கும். ஸோ இங்கே வந்து v-else போடுறேன். ஸோ இது நீங்கள் நார்மலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறது தான். ஸோ நம்ம இதை வந்து டேரெக்டாக டெம்ப்ளேட்டில் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இதுக்கும் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ a is bigன்னு சிம்பிளாக வந்துருச்சு. ஓகே, ஸோ இது ஏன்னா a 100 இருக்கா, இப்போ வந்து 200 மாற்றி பார்ப்போம். ஏன்னா கண்டிஷன்ஸ் கரெக்டாக வேலை செய்தான்னு பார்க்கணும்ல. ஸோ b is big நார்மலாக வந்துருச்சு. ஸோ c-யும் கொஞ்சம் மாற்றி பார்ப்போம். ரெண்டரை ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நவ் c is big அப்படின்னு வந்துச்சு. ஏன்னா எல்லா கண்டிஷன்ஸுமே வந்து கரெக்டாக வேலை செய்யுது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எப்படி if v-else-if v-else அது எப்படி நீங்கள் இப்போ டெம்ப்ளேட்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ புரியுது அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து இதே மாதிரி நம்ம வந்து எப்படி அடுத்து வந்து ஒன்றுக்கு மேலே ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தால் அதை எப்படி ரெண்டர் பண்ணுறதுங்கிறத v4 அப்படிங்கிற அந்த ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். v4 அப்படின்னா நம்ம நார்மலாக ஃபோர் லூப் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இதில் வந்து நம்ம கீழே வந்து வேரியபிள் 4ல் வந்து 5 எலமெண்ட் இல்லைன்னா 4 எலமெண்ட் எடுத்திருப்போம். ஸோ இது வந்து ஒன்றுக்கு கீழே ஒன்றா எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு. ஸோ 4ல் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுற வேரியபிள் என்னவோ அது இருக்கணும். ஓகே, ஸோ என்ன நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களோ அந்த வேரியபிள் உங்களுடைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேரியபிள் அப்படிங்கிறது நான் ரெஃபர் பண்ண போகிற அந்த வேல்யூவை தான் நான் வந்து நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்களோ அது சிம்பிளாக சொல்லணுன்னா. ஸோ a1 அப்படிங்கிறது நான் வந்து வச்சுருக்கிற பேர். where4 அப்படின்னா where4 அப்படிங்கிறது என்னது, அந்த லைன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு எரர் வர்றது பார்க்கலாம், கீ எலமெண்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு. ஃபோர் லூப் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஒவ்வொரு டேட்டாவுக்குமே கீ வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, கீ அப்படிங்கிறது என்னென்னா ஒரு யூனிக் வேல்யூ. இப்போ நான் ஜஸ்ட் இந்த ஒரு சிம்பிளிசிட்டிக்காக நான் வந்து a1 அப்படிங்கிறதே வந்து கீயாக கொடுத்துக்கிறேன். ஸோ a1 அப்படிங்கிறது ஏன்னா கீ நமக்கு எதுவும் இல்லை, வேல்யூ மட்டும்தானே, எப்படியும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டிஸ்பிளே ஆகிறத பார்க்கலாம்.
ஓகே. ஸோ எல்லாமே வந்து ஒரு p டேக், அதாவது பேராகிராஃப் டேக்கில் தான் டிஸ்பிளே ஆகும். ஏன்னா நம்ம இது எல்லாமே வந்து v4 வந்து பேராகிராஃப் டேக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி ஏதாச்சும் ஒரு வேல்யூக்கு, அதாவது உங்களுக்கு வந்து பொசிஷன்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இண்டெக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, இண்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த பொசிஷனில் இருந்து அந்த வேல்யூ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ கிரேட்டர் ரைட் சைடில் பொசிஷன், லெஃப்ட் சைடில் வேல்யூ வந்திருக்கு. ஓகே, இண்டெக்ஸ் மாற்றி போட்டுட்டேன். ஸோ லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு A1 இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கணும். ஸோ நான் வந்து அப்படியே திருப்பி போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அது இருக்கணும், செகண்டு தான் வந்து இண்டெக்ஸ் இருக்கணும். ஸோ சொல்கிறது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அதாவது நீங்கள் ஒரு ஃபோர் லூப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேரியபிள் இன் அந்த, அதாவது நேம் இன் வேரியபிள் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியுது, ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸும் செகண்டில் வந்து வேரியபிளும் வருது. ஓகே. ஸோ சிம்பிளாக எப்படி வந்து ஒரு லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு அரே ஆஃப் எலமெண்ட்ஸுக்கு. ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்ல. ஸோ அதுக்கு நம்ம வந்து டைரெக்டாக எப்படி வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து முன்னாடியே டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை கொஞ்சம் நேம்ஸ். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு டைரெக்டாக வந்து ஒரு லைன் பிரேக் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஒரு யூஎல் டேகை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஏன்னா கீழே நம்ம வந்து இவ்வளோ நேரம் பேராகிராஃப் டேகே தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் எல்ஐ டேகுக்குள்ளே ஸோ நான் வந்து v4 அப்ளை பண்ணுறேன். ஸோ வந்து எல்ஐ டேக் மட்டும் ரிப்பீட்டடாக வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. நீங்கள் ஒரு சின்ன இது என்னென்னா, எந்த டேக் நீங்கள் v4 அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேக் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ வேரியபிள் நான் வந்து 5ன்னு வச்சுக்கிறேன். ஸோ வேரியபிள் 5. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பேர் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அது நான் இப்போ நேம்ஸ் இன் var5 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ நேம்ஸுங்கிறது நான் ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணுற அந்த பேர். ஓகே. ஸோ டபுள் கர்லி பேஸஸில் நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து டிஃபைன் பண்ணணுன்னா நேம்ஸ் அப்படிங்கிறது நான் வச்சுருக்கிற பேர் டாட் கீழே என்ன பேரில் வந்து நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேனோ அந்த நேம். ஓகே. நேம்ஸ் டாட் நேம். ஸோ நேம்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு அரேவாக வந்துகிட்டே இருக்கும். அதில் இருக்கிற நேம் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என் மோட்டிவ். ஸோ கீ வந்து நம்ம வந்து கீ வந்து ஆல்ரெடி எடுத்திருக்கோம்ல, என்னென்னா ஐடி தான் நம்ம கீயாக வரும். ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கனாலே தெரியும், டேரெக்டாக பேர் வந்து 2 ஆகிட்டே இருக்குது. ஆனால் கீ மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு இப்போ கரெக்டாக தான் வேல்யூஸ் வருது அப்படிங்கிறது ரெண்டுமே, ஏன்னா கீயும் நேம்ஸும் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டாகவே எடுத்திருக்கோம்ல. ஸோ அதை ரெண்டுமே வந்து கரெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறத ஜஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நேம்ஸ் டாட் கீ, அப்புறம் வந்து நேம் வந்து அரேயிலிருந்து டைரெக்டாக எடுத்துக்குது. ஸோ கீ வந்து வராமல் இருக்குது, என்ன ப்ராப்ளம்? ஓகே. ஸோ நேம் டாட் ஐடின்னு கொடுக்கணும். நான் வந்து கீன்னு தெரியாமல் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து சேவ் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து கரெக்டாக வந்து கீழே என்ன வேல்யூஸ் இருக்கோ அதுக்கு நேராக இருக்கிற வேல்யூஸ் வந்து டைரெக்டாக வந்து ரெண்டர் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து Vue JSல கண்டிஷனல் ரெண்டரிங் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். ஓகே. ஸோ ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து எப்படி ஃபர்தராக வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.